ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுவாமி ப்ரோ. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன். அவரோட மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ சொல்லுங்கள். அதுதான் நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு உழைப்பு, ஒரு எந்த லெவலுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறாரு, ஸோ அவரோட பேஷன் ஆக்டிங் மேலே எந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் லவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லேயே அதை நிறைய டைமில் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மர், அது அன்டவுட்டட். உண்மையை சொல்லணும்னா ஸோ எந்த சீன் கொடுத்தாலும் தரமாக நடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம ரீசெண்டாகவே சொல்லியிருந்தோம், இந்த மந்த் ஷெடியூல் 15th அப்புறம் 16th அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அவர் ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங் போயிட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு. அதை நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்குல ஆட்டோ விஜயசாந்தி சீரியலுக்காக ஷூட்டிங் போயிட்டார் அப்படி அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. அதுவுமே உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். உண்மையாக அவங்க போக தாங்க செஞ்சார். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே சென்னையில் மகாநதியில் ஒரு சீன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹைதராபாத்லேருந்து இமீடியட்டாக கிளம்பி, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து 1 day மட்டும் ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 1 day மட்டும் தான் நமக்கு ஷூட்டிங்ஸ் பர் அப்டேட் கிடச்சிருந்துச்சு. விஜய் அந்த ஷூட்டிங்கில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 days பேக் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதுக்காக அந்த ஒரு டேக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சென்னை கிளம்பி வந்திருந்தார். இப்போது நேற்றுக்கு அவரோட மூவி ரிலீஸ். அதனால் முந்தானேத்தே வந்து எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் கிளம்பி போயிருப்பார். அவர் வந்து அன்றைக்கி, அதாவது ஒரு டே ஷூட்டிங் போச்சு இல்லையா, அன்றைக்கி அடுத்த நாள் தான் நம்ம பிரவீன் சாருக்குமே பர்த்டே. மேபி இந்த ஷூட்டிங் அந்த ஒன் டே அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சாருக்கு கண்டிப்பாக தான் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க டீம் சைட்லேருந்து. நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. மேபி வந்து இன் ஃபியூச்சரில் நமக்கு பிரவீன் சாரோட யூடியூப் சேனலே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அதில் நம்ம சுவாமியுமே இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இது என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் தான், தெரில. ஏன்னா வந்து பிரவீன் சார் பர்த்டேக்கு முன்னாடி தான் அந்த ஒன் டே வந்து அவர் சென்னை ஷூட்டிங்காக வந்தார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அவர் பெங்களூர் கிளம்பி போயிருப்பார். பிகாஸ் அவருக்கு பெங்களூரில் நேற்றுக்கு அங்கே நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய சினிமாஸ் தேட்டர்லாம் போயிட்டு நேராக அவங்களும் ஹீரோயின்ஸும் போயிட்டு விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டுலாம் வந்தாங்க. மூவிஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அப்டேட்மே நான் கொடுத்துருக்கேன். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயங்க இது மாதிரிலாம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுறது. அது ஃபஸ்ட்டு மூவியே ஃபஸ்ட் டேவே ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை சொல்ல எனக்கு வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. உண்மையை சொல்லணுன்னா அதில் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே இந்த ஸ்ட்ரைட்டாக சென்னையில் இங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரோட மூவிக்காக போயிட்டு இப்போ வந்து ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ பாருங்கள், அவரோட இதுதாங்க நம்ம சுவாமி, இதுதான் நம்ம சுவாமி ப்ரோவோட ஒரு உண்மையான கடின உழைப்பு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் தேவைப்படுதுன்னா நம்ம போயே ஆகணுங்கும் போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து நடிச்சு கொடுத்துட்டு ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணிட்டு அவங்க வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை ரிலீஸ் டேட் கொடுத்து ஃபைனலி நேற்றுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படியோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் அவரோட டெபியூட் மூவி. ஸோ அப்படிங்கிறப்ப அவருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை சொல்ல அவருக்குமே வார்த்தை இல்லை. நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு அவருக்குமே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வெளித்தொழிலில் போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை சின்னத்தில் இருக்கவங்களுக்கு. அதில் முதல் படியை நம்ம சுவாமி ப்ரோ எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் இவரோட கடின உழைப்பு. ஸோ பாருங்கள், இதுதாங்க நம்ம சுவாமி ப்ரோ அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை தான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இவர் யாரெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு மேன்மேலும் நம்மளுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கடவுள்கிட்ட ப்ரேயர்ஸும் வச்சுக்கலாம். பை பாய்.